எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தனுஷனை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். பிரகாஷ் ராஜ் சார் திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வர 10 கிலோ சத டைலாகை சொல்லி இப்போ தனுஷனோட அசுர வளர்ச்சியும் அடுத்தது டேரக்டராக பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராயன் படத்தில் நம்ம தனுஷனோட டைலாக்ஸ் எல்லாம் மாசாக இருக்கும்னு பிரகாஷ் ராஜ் சார் ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ணியிருக்காரு. துஷாரா மேம் தனுஷனை எப்போவுமே அடங்காத நடிகன் அசுரன்னு சொல்லியிருந்தாங்க. காளிதாஸ் சார் தனுஷனனை மென்டாரா பார்க்கறதாவும், அபர்ணா மேம் தனுஷனனை ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தாங்க. சந்தீப் கிருஷ்ணன் சார் அவருக்கு 2வது படம் இது தனுஷன் கூடனும் ராயன் படத்தோட ஸ்டோரியை கேட்காமலேயே இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. யாரெல்லாம் பெருசா சாதிக்கணுமோ அவங்களுக்கு ஒரு அடையாளம் நம்ம தனுஷன்னு சொல்லியிருந்தாரு. ராயன் படத்துல சந்தீப் சாரோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டரா. வேற ஏதாவது ஹீரோவா இருந்தா சந்தீப் சாரோட கேரக்டர் டியூல் ரோலாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது எஸ்.ஜே. சூர்யா சார் ராயன் படத்தோட கதை நார்த் மெட்ராஸை ரிலேட் பண்ணியிருக்கணும். ராமாயணம் மகாபாரதம் ஈக்குவலாக சில எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. ராயன் படத்தோட மொத்த டியூரேஷன் 2 மணி நேரம் 20 நிமிஷம் எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லியிருந்தாரு. செல்வராகவன் சார் தனுஷன்னா இன்னும் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதா சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் காளிதாஸ் சார் அவரோட ஸ்பீச்சில் புதுப்பேட்டை 2 பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்கு செல்வராகவன் சார் ரிப்ளை பண்ணுற விதமாக புதுப்பேட்டை 2 வரும்னு சொல்லியிருந்தாரு. ஏஆர் ரகுமான் சார் நம்ம தனுஷனுக்காகவே தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு கமிட் ஆனாராம். ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தனுஷனை அவரோட ஸ்பீச்சில் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கலாம். அவரை பற்றி ரீசெண்டாக வந்த நெகட்டிவ் ரூமர்ஸ்க்கெல்லாம் காலம் பதில் சொல்லும்னு நம்ம தனுஷனை சொல்லியிருந்தாரு. அவருக்கு குரு செல்வராகவன் சாருன்னு தனுஷனனுக்கு ஆக்டிங்கையும் இந்த உலகத்தையும் சொல்லி கொடுத்தது செல்வராகவன் சார்னு சொல்லியிருந்தாரு. செல்வராகவன் சார் நம்ம தனுஷனை டைரக்ட் பண்ணும்போது நிறையவே திட்டிருக்காராம், அடிச்சிருக்காராம். இப்போ ராயன் படத்தில் செல்வராகவன் சாருக்கு நிறைய ரீடேக் கொடுத்து டார்ச்சர் பண்ணது ஹாப்பியாக இருந்ததுன்னு தனுஷனை ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்தது போயஸ் கார்டன் வீட்டுக்கான கதையை சொல்லியிருந்தாரு. தனுஷனை ரஜினிகாந்த் சாரோட பெரிய ஃபேன். அதனால அவருக்கு ரஜினி சார் வீட்டை பார்க்கும்போதும் ஜெயலலிதா மேம் வீட்டை பார்க்கும்போதும் அந்த இடத்துல ஒரு நாள் நம்மளும் ஒரு சின்ன வீடு வாங்கணும்னு 16 வயசுலேயே ஆசைப்பட்டு இருந்தாராம். அவரோட முதல் படமான துள்ளுவதோ இளமை படம் சரியா போகலனா இது எதுவுமே கிடைச்சிருக்காதுன்னு அந்த போயஸ் கார்டன் வீடு 16 வயசு இருந்த வெங்கடேஷுக்கும் தனுஷா 20 வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச பரிசுன்னு சொல்லியிருந்தாரு. ராயன் படம் தனுஷனை நம்மளுக்காக டைரக்ட் பண்ண படம்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஈவெண்ட்ல அடங்காத அசுரன் பாட்டை நம்ம தனுஷனும் ஏஆர் ரகுமான் சாரும் சேர்ந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க.